ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. இப்போ லடாக்கோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். லே வந்து லடாக் பகுதியில் உள்ள ஒரு பெரிய நகரம். வட இந்தியாவில் வந்து லடாக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக அதை இது பண்ணுறாங்க. தலைநகரம் வந்து லடாக்கோட தலைநகரம் வந்து லே மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இமயமலை ராஜ்யம் லடாக்கில் வரலாறு தலைநகரமாக இருந்திருக்கு. லடாக் ராஜ்யத்தில் வந்து இருக்கை மேலே அரண்மனையில் இருந்த திபெத்தில் உள்ள பொட்டாலா அரண்மனை கட்டின டைமில் வந்து அதே டைமில் தான் அதே பாணியில் வந்து லடாக் அரச குடும்பத்தில் இருந்த முன்னாள் மாளிகையும் கட்டியிருக்காங்க. அப்போ தான் லே கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக பார்த்தா ஒரு 3524 மீட்டர் அடி உயரம் இருக்குது. 11,562 அடி உயரமும் இருந்திருக்கு. இது தேசிய நெடுஞ்சாலை 1 வழியாக தென்மேற்கில் சீரா நகரையும் தெற்கில் வந்து மணாலி தேசிய நெடுஞ்சாலை இந்த ரோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க போகிறதுக்கு. மணாலியும் வந்து ஜாயின் பண்ணுது. 2010 வந்து மேக வெடிப்பு ஏற்பட்ட ஒரு திடீர் மழையால் வெள்ளத்தில் லே நகரம் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு. பயங்கரமான பாதிப்பு அடைஞ்சிருக்கு. திபெத் கிழக்கு பகுதியிலையும் மற்றும் வந்து காஷ்மீர் மேற்கு பகுதியிலையும் இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்கிற பள்ளத்தாக்கு சிந்து பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்கில் பல நூற்றாண்டுகளாக வந்து நம்ம மக்கள் வந்து வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. அந்த பாதையில் மேலே ஒரு முக்கியமான வர்த்தக மையமாகவும் இது விளங்கியிருக்கு. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். இதை தானியங்கள் அப்புறம் கம்பளி மருந்து அலங்கார பொருள் பட்டு இதெல்லாம் வந்து இந்த வழியாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ சில உணவு பண்ட இதெல்லாம் வந்து இந்த பக்கம் தான் கொண்டு போயிருந்தாங்க. குசானா வம்சத்தினர் சேர்ந்தவங்க வந்து ஹில் 2009 பிபி 200 204 காலந்தொட்ட சீனாவில் இருந்து லடாக் வழியாக இந்தியாவிற்கு வந்து ஒரு வர்த்தக பாதை இருந்ததை பற்றி சீனர்கள் அப்போ தெரிஞ்சிருக்காங்க என்பதற்கான சில அறிகுறிகளும் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு இறுதியில் திபெத் இளவரசர் சிடைகாட் எல்டி நைமா கோனின் ராஜ்யம் உருவானதுக்கு முன்ன டாங் வம்சத்தினர் இந்த பாதையை நிச்சயமாக அறிந்திருப்பாங்க. 300 ஆண்டுகள் மட்டுமே இராணுவ வீரர்களாக கொண்டிருந்த போதிலும் நைமா கேன் மேற்கு திபெத் அப்போ வந்து கைப்பற்றினாங்க. அதை பல நகரங்கள் மற்றும் அரண்மனைகள் நைமா கேனல் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. சே நகரில் முக்கிய சிறப்புகளை உருவாக்க அவர் உத்தரவிட்டார். அனைவரின் மத நலனுக்காக அவற்றை உருவாக்கியதாக ஒரு கல்வெட்டில் அவர் கூறினார். அவரது நடவடிக்கைகள் அங்கு புத்த மத எதிர்ப்பு மறைந்துவிட்டது 2 என்பதை காட்டின. நவீன லேவுக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோ பண்டைய லடாக்கிய மன்னர்களின் இருக்கையாக இருந்தது. நாம்கியாலின் 1660-1685 ஆட்சியின் போது அப்போது முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு மன்னனா ஒரு மாகாணமாக இருந்த
காஷ்மீரின் நவாப் மங்கோலிய இராணுவம் லடாக்கை விட்டு வெளியேற தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. 1979 to 1684 ஆண்டு திபெத் லடாக் முகலாய பேரரசர் டெலெட்ச் நாம்கியாலுக்கு உதவுவதற்காக கடுமையாக நவாப் பல கோரிக்கைகளை முன்வைத்தார். லே அரண்மனைக்கு கிழக்கே லேவில் உள்ள சந்தையில் மேல் முனையில் லேவில் ஒரு பெரிய சன்னி பிரிவு முஸ்லீம் பள்ளிவாசல் கட்டுவது. இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா இஸ்லாமியருக்கு மற்றும் திபெத்திய கட்டிடக்கலையின் கலையை பிரதிபலிக்கிறது. 500 எண்ணிக்கைக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு தங்க முடியும். இந்த லேவில் உள்ள முதல் பள்ளிவாசல் அல்ல. இருக்கிற 2 பழையவை மற்றும் சிறியவைகளாக உள்ளன. பல்வேறு வர்த்தக பாதைகளும் பாரம்பரியமாக 4 திசைகளில் இருந்து வந்து லேவில் இணைந்துள்ளன. அவற்றில் பஞ்சாபிலிருந்து மாண்டி செல்லும் நவீன நெடுஞ்சாலை, குலு பள்ளத்தாக்குக்கு வழியே ரோத்தாங் கணவாய் வழி, லகால் வழி, சிந்து பள்ளத்தாக்கு வழி போன்றவை நேரடியான வழிகளாக உள்ளன. இன்று ஷோயின் கணவாய் வழியாக கார்கிலுக்கு சென்று பின்னர் சிந்து பள்ளத்தாக்கு வழியாக லே வரை செல்லும் அதே சாலை போலவே சிரா நகரில் இருந்து செல்லும் பாதையும் இருந்தது. பால்டி சூத்தான் இருந்து 2 கடினமான வழிகள் இருந்தன. அவற்றில் பிரதானமானது சிந்துவில் இருந்து சியோக் பள்ளத்தாக்குக்கு வரை கணவாய் வழியாக ஓடி பின்னர் அணு நகரிலிருந்து சிந்து வரை மீண்டும் கால்சிக்கு கீழே. மற்றொன்று சிகாடுவிலிருந்து நேராக சென்று சிந்துவுக்கு, அங்கிருந்து கார்கில் மற்றும் லே வரை சென்றது. கோலாவிலிருந்து கார்கோராம் கணவாய் மற்றும் சைத்துல்லா வழியாக செல்லும் கோட்டை மற்றும் குளிர்கால வழிகள் 2 இருந்தன. இறுதியாக கோலுவில் இருந்து லசாவுக்கு 2 வழிகள் இருந்தன. தற்போதைய அரண்மனை மற்றும் நகரத்திற்கு உச்சியில் கட்டப்பட்ட உயரமான நாம்கியாக்கள் வெற்றி சிகரம் லடாக்கில் முதலில் பதிவு செய்யப்பட்ட அரசு குடியிருப்பு ஆகும். இப்போது அது பழைதடைந்து கோட்டையாக உள்ளது. மேலே அரண்மனை மன்னர் செங்கோ நாம்கியால் 1612 1642 கட்டப்பட்டது. இது போர்த்துகேசிய பாதிரியார் பிரான்சிஸ்கோ டி அசோவேன்டோ 1631 லேவுக்கு வருகை செய்த காலத்திற்கு முற்பட்டதாகும். ஆனால் பாதிரியார் அதை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. செங்கோ நாம்கியால் 1642 மரணமடைந்தார். லே அரண்மனை 9 மாடி உயரம் கொண்டது. மேல் தளங்களில் அரச குடும்பத்தினருக்கும், இடைத்தளத்தில் தொழுவாக்கள் மற்றும் அங்காடி அறைகள் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் காஷ்மீர் படைகள் முற்றுகையிட்ட போது இந்த அரண்மனை கைவிடப்பட்ட. அரச குடும்பத்தினர் தங்கள் வளாகத்தை தெற்கே சிந்துவின் தென்கரையில் உள்ள சுடோக் அரண்மனையில் உள்ள தற்போதைய வீட்டிற்கு மாறினர். லடாக் பார்த்திங்கன்னா ஒன்றிய பகுதியாக இந்தியாவில்
நிர்வகிக்கப்படும் ஒரு பிராந்தியமாகும். 1. அகன்ற காஷ்மீர் பிராந்தியத்தின் ஒரு பகுதியாகவும் மேலும் 1947 முதல் இந்தியா, பாகிஸ்தான், சீனா இடையே சர்ச்சைக்கு ஆளான பகுதியாகும். லடாக்கில் கிழக்கில் பார்த்திங்கன்னா திபெத் தன்னாட்சி பகுதி, தெற்கில் பார்த்திங்கன்னா இந்திய மாநிலமான இமாச்சல பிரதேசம் மற்றும் இந்திய ஒன்றிய ஆட்சி பகுதியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேற்கில் பாகிஸ்தானால் நிர்வகிக்கப்படும் வடக்கு நிலங்கள், வடக்கே காரோ கோராம் கணவாய்க்கு குறுக்கே காஞ்சியாங், தென்மேற்கு மூலை போன்றவை எல்லைகளாக உள்ளன. இது வடக்கே காரோ கோராம் மலைத்தொடரில் உள்ள சியான்சின் பனியாற்றிலிருந்து தெற்கே பிரதான பெரிய இமயமலை வரை நீண்டுள்ளது. மக்கள் வசிக்காத அக்சாய் சின் சமவெளிகளை கொண்ட கிழக்கு முனை லடாக்கில் ஒரு பகுதியாக இந்திய அரசாங்கத்தால் உரிமை கோரப்பட்டு 1962 முதல் சீனா கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் நிர்வாகம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஒன்றிய பகுதியாக மாறின நாள் 2019 அக்டோபர் 31. தலைநகரம் லே, கார்கில். மாவட்டம் 2. நிர்வாகம் லடாக்கின் நிர்வாகம். துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாத்தூர். மக்களவை ஜெம்யாங் சரிங். உறுப்பினர் நாம் கியால், பாஜக உறுப்பினராக இருக்காருங்க. ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றமாக கொண்ட நகரம் இது. பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 59,146 கிலோமீட்டர் பர் ஸ்கொயர், 22,836 ஸ்கொயர் எம்எல். உயரப்புள்ளி பார்த்திங்கன்னா 7,742 மீட்டர், 25,400 ஃபீட். தாழ்ப்புள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2,550 எம், 8,379 ஃபீட். தொகை கணக்கெடுப்பு 2011 எடுத்தது நிலவரம் படி பார்த்தீங்கன்னா 8,74,289 பேர். அடர்த்தி பார்த்தீங்கன்னா 4.6 கிலோமீட்டர் ஸ்கொயர், 12 பார் ஸ்கொயர் மில்லி. இனங்கள் லடாக் இனங்கள் அவங்களாம். மொழி பார்த்தீங்கன்னா இந்தி மற்றும் ஆங்கிலம் பேசுவாங்க. லடாக் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வணிக பாதைகளில் நடுவில் முக்கியமான இடத்துல இருந்தது. முக்கியத்துவம் பெற்ற இது ஆனால் 1960 சீனா அதிகாரிகள் திபெத் தன்னாட்சி பிராந்தியத்திற்கு லடாக்கிற்கு இடையிலான எல்லையெல்லாம் மூடிட்டாங்க. சர்வதேச வர்த்தகம் இதனால் குறைஞ்சி போச்சு. 1974 இந்திய அரசு லடாக் சுற்றுலா பகுதியாக மாற்றிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா லடாக் கேந்திரியா முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்ததால் இந்திய இராணுவம் அந்த இடத்துல பலமாக பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டு இருந்தது. லடாக்கில் மிகப்பெரிய நகரம் லே ஆகும். அதற்கடுத்து பெரிய நகரம் பார்த்திங்கன்னா கார்கில். இதில் ஒவ்வொன்றும் ஒரு மாவட்டத்துக்கு தலைமையிடமாக இருந்தது. லே மாவட்டத்தில் சிந்து, சியாக், நூப்ரா 6 பள்ளத்தாக்கு இருக்குது. கார்கில் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுரு, திராஸ், ஜன்ஸ்கர் ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குது. ஆற்று பள்ளத்தாக்குக்குள்ள மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருக்குது. பல மலை சரிவுகளில் மேய்ச்சல்
தொழில் செய்கிற சாங்பா நாடோடிகள் வாழும் பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் உள்ள முக்கிய சமய குழுக்களில் முஸ்லீம்கள், முக்கியமாக சியா பௌத்தர்கள், முக்கியமாக திபெத் பௌத்தர்கள் 40%, இந்துக்கள் 12%, பிறர் 2% இருக்காங்க. லடாக் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருக்கிறது. ஸோ இமாச்சல் பிரதேஷ் மற்றும் வரலாறு திபெத்தின் கலாச்சாரத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அக்டோபர் 31, 2019 அன்று லடாக் இந்தியாவின் ஒன்றிய ஆட்சி பகுதியாக நிறுவப்பட்டது. அதற்கு முன் இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. லடாக் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒன்றிய ஆட்சி பகுதி ஆகும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் மக்களே. இதில் ஏதாவது தப்புலாம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கூகுள் எடுத்து தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி எனக்கு வேறு இதில் ஒரு நாலேஜும் கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இந்த நதி பார்த்திங்கன்னா அப்படியே பனி கட்டிலாம் அப்படியே உருகி, ஐஸெல்லாம் உருகி அப்படியே பியூர் வாட்டராக போது பாருங்கள். இந்த தண்ணி குடித்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் குடித்தோம், சிந்து நதி குடித்தோம், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அப்படியே மினரல் வாட்டர் என்னங்க குடிக்கிறீங்க நீங்களா? மினரல் இல்லாத ஒரு வாட்டரை மினரல் வாட்டர்னு சொல்லி குடிக்கிறீங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதை குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஒரு பாட்டில் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டோம், வேணுன்றப்பெல்லாம் அதை குடிச்சிக்கிறது. ஆனால் சில இடத்துல ரொம்ப டீப்பாக போகுதுன்றதால இறங்க முடியாது. தொட்டால் அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சின்னஸ் அது. நதி பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. கிறிஸ்டல், எப்படி கிறிஸ்டல்னு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, ஒரு வகையான வைரம் மாதிரி வச்சுக்கோங்களேன், வைரம் அதை சேர்ந்தது கிறிஸ்டல். ஸோ அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, நம்ம முகம் அப்படியே தெரியுது அதில். இதுதாங்க உண்மையான மினரல் வாட்டர். மினரல் வாட்டர்னால் இப்படி தான் இருக்கும், சூப்பரான வாட்டர் இதுதான், பியூர் வாட்டர். பார்த்தா நம்ம பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு இப்போ நேராக நம்ம லேக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இங்கிட்டு வேலை முடிஞ்சுது. ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க. இவங்க 2 பேர் பெரிய ஒருத்தர் தொழிலதிபர், இன்னொருத்தர் தொழிலதிபர் தான். ஒருத்தர் இங்கே ஏதாவது பெரிய ஃபேக்ட்ரி கட்டலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு, அவரும் பெரிய தொழிலதிபர் தான். ஸோ அவருக்கு கம்ப்யூட்டரை கொடுத்தா சும்மா திருப்பி மேய்ஞ்சிடுவார், பக்காவாக ரிப்பேர்லாம் பண்ணுவார். ஓனர், என்ன கம்பெனி பற்றி பேசிட்டிங்களா? என்ன கம்பெனி வைக்க போகிறீங்க, எப்போ வைக்க போகிறீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள், வந்துடும் இன்னொரு தடவை. இங்கே பார்த்திங்கன்னா நீரோடைகள், ஈர நிலங்கள், நீர்ப்பாசன பகுதிகள் தவிர லடாக்கில் தாவரங்கள் ரொம்ப கம்மியாக தான் காணப்படுது. ஸோ தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பயிர் சில இடத்துல பயிர்லாம் போட்டிருக்காங்க. ஆப்பிள்லாம் இங்கே இல்லை, லடாக்கில் எதுவும் இல்லை. தென்னை மரமே சுத்தமாக கிடையாது. சுமார் ஒரு 1250 தாவர இனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்திலேருந்து 6150 அடி உயரம் இருக்கிறதால இதனால் வளரக்கூடிய லடாக்கில் வளரக்கூடிய தாவரம் பார்த்திங்கன்னா, முதல்ல இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தாவரம் என்னென்னா லடாக்கியலா கிளிமோசின்னு பெயர் உள்ள தாவரம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஊரோட பேரை அந்த தாவரத்துக்கு வச்சுட்டாங்க. லடாக்கியலா கிளைம்ஸா என்ற பேரில் ஒரு தாவரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல ஆய்வு செஞ்சு முதல் ஐரோப்பியரான வில்லியம் மூர்க்ரிட்டாப் 1820 ஆய்வு செஞ்சார். அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா உயிரியலியர், சத்தியமாக ஒரு பேர் எனக்கு வாயிலின் நுழையலை, அதனால் உங்களுக்கு மேலே டிஸ்பிளேல போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1870 இவங்களாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. லடாக், கியோகா, டோசா போன்ற பல ஏரிகள்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பரால்
அல்லது நீல செம்மறி ஆடு லடாக் பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது ஆடுகள் ஆகும். இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஜென்ஸ்கர் அப்புறம் ஷாம் பகுதியிலாம் அதிகமாக இருக்கிறதில்ல. ஏசியாட்டிக் காட்டாடு மிகவும் அழகான மலையாடு இது வந்து லடாக்கில் வந்து மேற்கு பகுதியில் பரவியுள்ள இந்த பிராந்தியத்தில் சுமார் ஒரு 6500 ஆடு காணப்படுகிறது. இது கரடுமுரடான பகுதியிலும் வாழும் குழம்பிகள் ஆகும். இதுக்கு ஒரு பேர் குழம்பின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ஆடுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அசால்ட்டாக வந்து மலை சரிவுலாம் ஏறிடும். ஸோ அதையே செமையாக ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கும். இது லடாக் யூரியால்னு ஒரு வகையான ஆடு இருக்குது. இந்த ஆடு பார்த்திங்கன்னா மலையில் வசிக்கிற ஆடு, மற்றொரு தனித்துவமான மலையாடு ஆகும். இதில் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 3000லேருந்து ஒரு 3500 ஆடுங்க தான் இருக்கும் இந்த இனத்தோட ஆடுங்கள். யூரியாஸ் லடாக்கை வந்து பிறப்பிடமாக கொண்ட இந்த ஆடு சிந்து அப்புறம் ஷோயாக் ஆகிய 2 பெரிய ஆற்று பள்ளத்தாக்கில் மட்டும்தான் இது பரவி இருக்கு. இந்த விலங்கு வந்து வேளாண் மக்களோட பயிர்களை சேதம் பண்ணிடுதுன்றதுக்காக லே ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் வேட்டைக்காரர்களால் கண்மூடித்தனமாக இந்த ஆடு வேட்டையாடப்படுது. இதனால் கடந்த நூற்றாண்டுகளாக இந்த ஆடோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சு. அர்ஜென்ட் பட்டெலாம் போகாதீங்க, லேட்டானா பரவாயில்ல, ஆகிட்டு போகட்டும். என்ன மீதி இதெல்லாம் கட் பண்ணலாம், ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் கட் பண்ணலாம், விடுங்க. எதெல்லாம் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இது பொறுமையாக தான் போக முடியும். அவசரப்பட்டல கீழே ஊந்தாலாம் யார் இது பண்ணுறது? நம்ம ஓனர் பார்த்தா செம ஜாலி ஆகிட்டார். கையில் டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறார், கையிலே டான்ஸ் ஆடுறாரு. ஸோ ரொம்ப லடாக் எப்படா போய் சேருவோன்ற ஆர்வத்தில் இருக்கார். லேக் வந்தாச்சா? இன்னொரு 50 கிலோமீட்டர் வந்தால் நம்மளோட அச்சீவ்மெண்ட் வந்துடும். காட்டுற மாதிரி எல்லாம் இங்க கூட மௌனம் எல்லாம் லே அவுட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. லே அவுட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏரியாவையும். ஆமா ஆமா, நம்ம பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் நேற்று தான் தன்மேலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வித்ராம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன், யதார்த்தமாக போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார் சேலுன்னு போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்னடா கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் விற்றுட்டாங்கன்னா எல்லாம் கமர்ஷியலாக மாறிடும், ஒரே வியாபார நோக்கமாயிடும். அப்புறம் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். அப்புறம் போக்குவரத்தும் இங்கே நெரிசலாகிடும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அழகாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அழகாக இருக்குது. போகிறது ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் போகுது, க்ரீன் கலர் சஃபாரி, சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து டெவலப் எப்படி பண்ணணும்னா, பில்டிங் கட்டி டெவலப் பண்ணக்கூடாது. டூரிஸ்ட்டுக்கான வசதிகள் என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுக்கணும். டென்ட் ஸ்டே அது மாதிரி போட்டு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இங்கேயும் பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆகிடும்ன்ற தாட்டு எனக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ இது மாதிரி இருந்தால் தான் இந்த இயற்கையோட அழகு சூப்பராக இருக்குது, பார்த்து ரசிக்க முடியுது. என்ன தான் நம்ம வந்து 7 இடத்து மாளிகையில் தங்கினாலும் அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. இங்கே வந்து டென்ட் ஸ்டேயில் தங்கி பாருங்கள், ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். குளிர் எப்படி இருக்குங்கிறது மட்டும் நினச்சி பாருங்கள், இங்கே வந்து தங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மலையை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்குது, ஒரு செடி பார்க்க முடிய மாட்டேங்குது, ஒன்றும் பார்க்க முடிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மரமாக எக்கச்சக்க மரங்களாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து விவசாயம் பண்ணுற அளவு கூட இடமா இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விவசாயிகளாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் கொண்டு போகிற பாதையாக கூட இதை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த திபெத் கோவில், இதோட கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து சாமின்றது ஒன்று எதுவும் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று சுற்றுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை தான் சுற்றி வேண்டுதல் இது பண்ணுவாங்க கூட இருக்குது.
இந்த மலைத்தொடர்லாம் பண்ணல என்ன அழகா இருப்பாருங்க. இதுதாங்க அந்த சிந்து சமவெளி. சிந்து நதி ஓடுது பார்த்தீங்களா? ரைட் ஹேண்ட் சைடுல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, இந்த சங்கமம்னு ஒரு இடம் இருக்கு. சங்கம் வியூ பாயிண்ட். அத என்னோட கேமரால பேட்டரி தீர்ந்ததால என்னால எடுக்க முடியல. ஸோ இப்பதான் நான் சார்ஜ் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா 2 நதி இணையிற இடம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா சிந்து நதி, இன்னொன்னு ஜன்ஸ்கர். இது 2 இங்க தான் இணையுது. அந்த பசங்க லிஃப்ட் கேட்டு போகும். அந்த பசங்க அவங்க மணாலி ஸ்ட்ரைட்டு, சண்டிகர் ஸ்ட்ரைட்டு, நம்ம லேக் வந்து நேரா தான் போனோம். டிஸ்டன்ஸ் 35 கிலோமீட்டர்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம். ஆள்பறிக்கும் அழகு. இந்த இடத்த வந்தா நம்ம எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துடுவோம் போல இருக்கு. அப்படி ஒரு இடமா இருக்குது. கொல்லிமலைக்கு போனால் சித்தராலாம், இங்கே வந்தால் பித்தளைலாம். இந்த மலையை பாருங்கள் என்ன அழகாக வெட்டி நடுவில் ரோடு போட்டிருக்காங்க. அப்படியே செதுக்கி 2ஆ செதுக்கி ரோடு போட்டிருக்காங்க. அப்படியே அது ஒரு பாட்டாக இது ஒரு பாட்டாக நின்றுட்டு இருந்தது. செமையாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாராவது லோக்கல் ஆளுங்களை பிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரே வண்டி கூட்டமாக இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நிறுத்தியிருக்காங்கன்னு தெரியல. போய் விசாரிப்போம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2, 3 ஒட்டகங்கள் இருந்தது. கேமில் சவாரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு அது தேவையில்லை. டைம் ஆகிடுச்சு. நம்ம போய் ரூம் போடுறோங்கிறதுல கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ கேமரா நனையும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குருத்வார் வந்திருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு வீடியோ அலோடு கிடையாது. ஃபோனும் உள்ளே பேசக்கூடாது இங்கேயே சொல்லிட்டாங்க. நம்ம நேராக உள்ளே போகிறோம், சாமியை பார்க்குறோம், சாப்பிட்றோம், அங்கேருந்து கிளம்புறோம். அடுத்த இது ஏதோ ஒரு பாஸ் சொன்னாங்க. அந்த பாஸ் பேர் தெரியல. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட கருத்துக்களுக்காக நாங்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்திருக்கிறோன்னா உங்களுக்கு நல்லா அழகாக காட்டணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கோம். எங்களால் நிறைய இடத்துல எடுக்க முடியாத சூழ்நிலை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.